வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் வண்டி யூடியூப் வந்து குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை கூடும். அதிக அளவில் நாய்க்குட்டி வருது. நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். பாருங்க, நல்ல நல்ல நாய்க்குட்டிகளை விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இது திருப்பலாம். ஓகே ஓகே தம்பி, நம்மளுதா? எத்தனை நாள் குட்டி தம்பி? 30. நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தம்பி கொண்டு வந்திருக்கு. அப்படி தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. தருண். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க ஊத்துக்குழி இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை பொம்மேரின் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்க 2 குட்டி கொண்டு வந்தோம். 2 குட்டி. இன்னொரு குட்டி இருக்க மாட்டேன், அதையும் வாங்குங்க. ஓகே ஓகே, 2 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பரா இருக்கு. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? இது 32 நாள். ஓகே ஓகே, நல்லா காட்டுங்க. ஓகே, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்னா? ரெண்டுமே மேலா? ரெண்டுமே மேலா. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? ஒரு குட்டி 4500. ஒரு குட்டி 4500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இப்ப சந்தை கொண்டு வந்தீங்கன்னா கம்மியா தான் கேட்பாங்க. என்ன ரேட்? 4 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? இது வரைக்கும் கேட்டிருக்காங்க 4 ரூபா. ஏன் நாய்க்குட்டி விற்கிறவங்க அந்த சைடு நிக்கிறாங்க, நீங்க இந்த சைடு நிக்கிறீங்க? தனியா வந்து நின்றுட்டீங்களா? ஓகே, நீங்க தனியா தெரியும் அப்படி தனியா வந்து நின்றுட்டீங்க. குட்டி நம்மள்ட்ட இருக்கு. இருக்கா? இப்ப கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, இப்ப கொண்டு வரல. இன்னும் 1 மாசம் ஆகும். 1 மாசம் இங்க குன்னத்தூர்ல கொண்டு வந்துறீங்களா? சரி ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தருண். தருண். 4 ரூபானா கொடுத்தா 4 ரூபானா பண்ணலாம். அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஓகே, அப்படியே நம்ம போலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, சரியான கொடி ஆடு மாட்டு இருக்குது. பக்காவா இருக்குது. இந்த ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சேவல் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை திறந்து திருப்பூர் மாவட்டத்தில் நண்பர்கள் அந்த பக்கம் நாய்க்குட்டி வச்சு நின்று இருக்காங்க. நம்ம அவங்கள தான் வீடியோ எடுக்க போறோம். நிறைய பேர் சேவல் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் அங்கே நின்று இருக்காரு. நம்ம போய் கேட்டுக்கலாம் என்ன ரேட்டுக்கு நாய்க்குட்டிகள்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரஞ்சித்தும் 2 பேருமே ரஞ்சித் நின்று இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்க பேர் அறிமுகப்படுத்தீங்க? ரஞ்சித் குமாருங்க. ரஞ்சித் குமார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காங்கேயத்துல இருந்து வரேன். காங்கேயத்துல இருந்து வரீங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். நிறைய டைம் வந்திருக்கீங்க. ரெண்டு மூணு டைம் வந்தேன். போன வாரம் உங்க வீடியோ நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. போன வாரம் என்ன குட்டி கொண்டு வந்தீங்க? அது விற்பனை ஆயிடுச்சுங்களா? இன்னும் 2 இருக்குங்க. இன்னும் 2 இருக்குங்களா? புக்கிங் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நம்ம கையில வச்சிருக்கீங்க டாபர்மேன். ஆமா, டாபர்மேன். ஆமா. சரி, என்ன ரேட் வருதுனா? நான் ஒரு 9 ரூபாய் சொல்லுங்க. 8.5 னா அட்ஜஸ்ட் கொடுத்துறலாம். எப்படினா 9000 சொல்லிட்டு இருக்கீங்க. 8500 ரூபாய் கொடுத்துறலாம். இது மேல ஃபீமேலானா? ரெண்டுமே ஃபீமேலுங்க. எத்தனை நாள் குட்டினா? 3 டேஸ் ஆச்சுங்க. அப்படிங்களா? தமிழ்லயே சொல்லுங்க. 33 நாள் ஆச்சு. 33 நாள் ஆச்சு. ஓகே ஓகே. என்ன 45 நாள்ல வேக்சின் போட வேண்டியிருக்கு. டிவாம்லயே பண்ணியாச்சீங்களா? டிவாம் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்சம் நல்லா காட்ட முடியுமா? ஓகே ஓகே, சூப்பரா இருக்குண்ணா. என்ன பிரைஸ் வருதுண்ணா? ஃபைனலா இந்த ரேட்டுக்கு நான் கொடுப்பேன். ஒரு 8 ரூபாய் கொடுத்துடலாம். 8 ரூபா. அது கம்மியா இருக்க வாய்ப்பு இல்லைங்களா? இல்ல, சந்தைக்கு வந்தீங்கன்னாவே ஒரு முன்ன பண்ண அனுசரிச்சு தான் கேட்பாங்க. ஒரு 10 ரூபாய். இது வந்து மார்க்கெட் 10 ரூபாய் 9 ரூபாய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அதாவது ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம். இப்ப மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபாய்க்கு போகுது உங்களுக்கு. 12,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. உங்க கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9843865658ங்க. 98 438ங்க. 77 658. ஓகே ஓகே. லேப் இது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்களா? லேப் எடுக்க பார்க்கலாம். ஓ, 2 லேபிள். ஆமாங்க. ரெண்டுமே மேல ஃபீமேலா? ஃபீமேல். எத்தனை நாள் குட்டினா அது? 32 நாள் ஆச்சுங்க. 32 நாள் ஆச்சு. எல்லாமே 32 நாள் ஆச்சு. ஆமா ஆமா. இது ஓன் பிரீடானா நீங்க வெளிய வாங்கிங்களா? இல்ல, ஹோம் பிரீடர். ஓன் பிரீட் தான். ஓகே ஓகே. எத்தனை பேரண்ட்ஸ் எவ்வளவு குட்டி போடுச்சு? ஒரு 8 குட்டி போடுச்சு. 8 குட்டி போடுச்சு. 7 ஃபீமேல்ங்க, 1 தான் மேல். 1 தான் மேலா? ஓகே. ஃபீமேல் தான் அதிகமா வருது. ஓகே, இந்த ஆப்பிள் கட்ல சூப்பரா இருக்கு. ஒரிஜினல் தான். கிராஸ் ஒரிஜினல் தான். ஒரு கிராஸ். பேரண்ட்ஸ் பார்த்து குட்டி வாங்கிக்கலாம் கண்டிப்பா. இல்ல, இந்த மாதிரி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. உங்க நம்பர் நாங்க கொடுப்போம். எல்லாரும் பாப்பாங்க. கண்டிப்பா. பேரண்ட்ஸ் பார்த்தா நாங்க வாங்குவோம். ஃாதர் மதர் ரெண்டுமே பாத்துக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஹைபிரிட்ங்கும் போது நான் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் பார்த்து வாங்குவோம். அந்த கேள்வி அதனால தான் கேட்டேன். இல்ல, பரவாயில்லை இருக்கு. சரி, ஃபைனலா என்ன பண்ணலாங்க? ஒரு 6 என்ன சொல்லுங்க, ஒரு 6 ரூபாய் பண்ணிக்கலாம். 6500 சொல்லிட்டு இருக்கீங்க. 6 ரூபாய் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்குண்ணா. குட்டி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதுலயே அந்த ரோஸ் மூக்குல வரும்லங்க, அது கொஞ்சம் ஜெனடிக் வைஸ் அந்த ஜீன் வைஸ் பார்த்து சேஞ்ச் ஆகும். ஓகே. நல்லா கொழுகொழுன்னு இருக்குமா அந்த பேரண்ட்ஸ்லாம்? ஆமா, கண்டிப்பாங்க. இதோட பேரண்ட்ஸ் இத எத்தனை டைம் குட்டி போட்டுருக்கீங்க? இது செகண்ட் டைம் ரிட்டர்மென்ட். இது செகண்ட் டைம். ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. நான் கிராஸ்ல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சந்தைக்கு வர்றவங்க கிராஸ கொண்டு வந்துறாங்கன்னு ஒரு பயம் தான். அது கண்டிப்பாங்க. சில பேர் போட்டனால சில பேர் அப்படி வருது. ஆமாங்க. ஓகே ஓகே. ஃபைனலா என்ன ரேட் கொடுக்குறீங்க? ஒரு 6 ரூபாய் கொடுத்துறலாங்க. ஒரு குட்டி. ஆமா ஆமாங்க. ரெண்டு சேர்ந்து 12,000 ரூபாய். ஆமா. இது ரெண்டுமே ஃபீமேல். ஆமாங்க. ஓகே. ரெண்டுமே பேர் எடுக்க மாதிரி ஒரு எந்த மாதிரி தரத்துல குட்டிகள் அதிகமா கிடைக்கும்? ஜெர்மன் ஷெப்பர்ட் ரெகுலரா கிடைக்குங்க. ரெகுலரா கிடைக்கும். ஆமாங்க. என்ன சொல்றீங்க? நிறைய பேர் அது விரும்புறாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது இல்லாம மார்க்கெட்ல டிமாண்ட் போயிட்டு இருக்குங்க. அப்புறம் வந்து யூசுவலா அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டி என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 8.5 ஸ்டார்ட் ஆகுது. என்ன புஷ் கோட் மேல் கோட் அப்படிங்க? புஷ் கோட்டுங்க. புஷ் கோட். ஆமா ஆமாங்க. சரி, இப்ப கரண்ட்ல உங்க கிட்ட இருக்கா? இப்ப இல்ல, கொண்டு வரலீங்க. அப்படியே. சரி, கிடைக்கும் உங்க கிட்ட வாய்ப்பு இருக்கு. இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. பூராமே இந்த நாட்டு பிரீட் எதுவும் கிடைக்கல இல்ல? அது வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது கனல் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல, இனிமேல் தான் பண்ணலாம். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. இவர் ஃபோன் நம்பர் நாங்க டிஸ்ப்ளேல தரோம். சூப்பரா இருக்கு குட்டி.
அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த ஆப்பிள் கட்டுல இதுல வரும் அப்படிங்க பாத்தீங்கன்னா அழகா வந்துருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உங்க போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு டைம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. காங்கேயத்துல இருந்து வரேங்க. காங்கேயத்துல இருந்து. ஓகே ஓகே ஓகே. மக்கள் வண்டியில லாஸ்ட் வீக் வந்தங்காட்டி ஒரு 2 என்ட்ரி கொடுத்துல இருந்து 2 நாள்ல ஒரு 2 என்கொயரி வந்துச்சுங்க. ரெண்டுமே வந்து ப்ராஸ்பெக்ட் ஆயிடுச்சுங்க. வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்தோம்னா என்னடா தேவையில்லாம இந்த வீடியோ எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, சென்னையில இருந்து விழுப்புரம்ல கூட என்கொயரி வருதுங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் பரவாயில்ல உங்களுக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நீங்க சொன்ன கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம ரஞ்சித் 2 வாரமா வரல, ஏன் என்னன்னு கேட்கலாம். ரஞ்சித் அண்ணா வணக்கம். ஏன் 1 வாரமா 2 வாரமாச்சா? ஆமா, நான் 2 வாரம் ஆச்சு. 2 வாரம் ஆச்சு, ஏன் வரலீங்க? நான் கெனல் வேலை போயிட்டு இருக்குங்கண்ணா. கெனல் என்ன சொல்றீங்க? கெனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கெனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நம்ம நண்பர் 2 பேரும் சேர்ந்து பண்றீங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து பண்றீங்களா? ஓகே ஓகே. நம்ம கெனல் எங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஆனா கெனல் வந்து பாத்தீங்கன்னா காங்கே ரோட்ல ஸ்டார்ட் பண்ணோம். சோ கெனல் பார்த்து அட்வான்ஸ்ல கொடுத்தாச்சுங்க. சப்போர்ட் பண்றேன்னு இருக்காரு. ஓ, நம்ம ஸ்ரீராம் ஆள் பாக்குறே வேற மாதிரி இருக்கிறாரு. இப்போ சேவிங் எல்லாம் பண்ணிட்டு குழந்தை பிறந்திருக்குன்னாங்க. ஆனா பெண்ணுங்களா? ஒண்ணு. ஓகே, வாழ்க வளமுடன். நம்ம கிட்ட இப்ப என்ன தரத்துல குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? நான் இப்ப டேஷ் அண்ட் மினியேச்சருங்கண்ணா. டேஷ் ஒன்லயே மினியேச்சர். டேஷ் ஒன்னே மினியேச்சர் மாதிரி தான் இருக்கு. அதுலயே மினியேச்சர் 2 டைப் இருக்குண்ணா. டேஷ் அண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒன்னு இருக்குன்னா, மினியேச்சர் ஒன்னு இருக்கு. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 இன்ச் அந்த ரேஞ்ச் வருங்க. சரிண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 15 12 அந்த ரேஞ்ச் வரும். அவ்வளவுதான் வருங்களா? கீழே அப்படின்னா அதோட வயிறு கீழே முட்டிருப்பேன். அதுக்கேத்த மாதிரி கேப் இருக்குண்ணா. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. சரி, என்ன ரேட் வரைக்கும் பண்ணலாம் அது? ஆனா இது ஜோடியா எடுக்கிறதா 7000 பண்ணிக்கலாங்கண்ணா. தனித்தனியா 4+. இத பத்தி வேற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லாங்கண்ணா. இது அதான ஹண்டிங்காக வச்சுக்கலாம். நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல பாம்பு வருது, பூச்சி வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாங்கண்ணா. டக்குன்னு பிடிச்சிருவாங்கண்ணா. மத்த நாய் மாதிரி கடி வாங்க மாட்டாங்கண்ணா. ஓகே ஓகே. நாய் இது பாம்பெல்லாம் பிடிச்சிருவாங்கண்ணா. சரி, அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நல்லா யூஸ் ஆகும். கார்டிங்க்கும் நல்லா இருக்குண்ணா. வீட்டுல வந்து ஒரு நல்ல கார்டிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட ஹைட் வந்து ரொம்ப குள்ளமா இருக்கு, அதனால எடுத்தோன்னே நல்லா கடி இருக்கணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இது எத்தனை நாள் குட்டிங்கண்ணா அது? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 38 நாள் ஆகுது. 38 நாள் குட்டி. ஓகே ஓகே. வேக்சின்லாம் 40 நாளைக்கு மேல போடும். வேக்சின் 45 நாளைக்கு மேல. சரி ஓகே. இது இப்போ பாத்தீங்கன்னா அந்த டிவார்மிங் எல்லாம் பண்ணுவாங்களா? டிவார்மிங் பண்ணியாச்சுண்ணா. 2மே டிவார்மிங் பண்ணியாச்சு. 2மே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு எவ்வளவு தான் கொடுக்கணும்? ஆமா. இது 1 கிலோ குட்டி கூட இருக்காதா இருக்கு? இது கரெக்டா 700 கிராம் இருக்கு. 700 கிராம். அப்பனா நீங்க எவ்வளவு 1 ml ல இருந்து 3 அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. இது 1 ml ல இருந்து அந்த 1 கிலோக்கு 1 ml தானே கொடுக்கணும். 1 ml கம்மியா கொடுக்கணும். அப்படியா? நீங்க இது இப்ப அளவு பார்த்து எப்படி கொடுப்பீங்க? கொடுக்கணும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? ஆனா மொத்தம் 5 குட்டி இருந்துச்சுங்கன்னா இப்ப 2 தாங்கண்ணா இருக்கு. ஓ, எல்லாம் சேல்ஸ் ஆயிருச்சு. நம்ம வீட்டுல இருக்க தயிர் சாப்பாடு அது மாதிரி போட்டாவே சாப்பிடுவே போதுங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வேற குட்டி என்னமோ கொண்டு வர்றேன் நீங்க? இன்னைக்கு வேற குட்டி இன்னைக்கு எடுக்க வேண்டியதுங்கண்ணா. நம்ம போக முடியாதனால எடுக்க முடியலைங்கண்ணா. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன்று புக் ஆயிருக்கு. ஒரு 4 பப்பி புக் ஆயிருக்குங்கண்ணா. எல்லாமே ரொம்ப கம்மியா பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. 6500லயே கொடுக்கலாங்கண்ணா. சரி, உங்ககிட்ட என்ன பட்ஜெட்ல இருந்து எந்த மாதிரி தரத்துல என்ன மாதிரி குட்டி எல்லாம் கிடைக்கும்? நம்ம கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 6500க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் கோட்டுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேஷன் பப்பி, ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஆங்கிலேஷன் லாங் கோட் பப்பி வந்து பாத்தீங்கன்னா 25000ல கேசிஐயோட இருக்குங்க. அப்படியா? ஆமாண்ணா. அதை விட்டு வந்து பாத்தீங்கன்னா புஷ்கோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹெவி சைஸுங்கண்ணா. நல்லா ஹெவி சைஸ். அதுவும் பாத்தீங்கன்னா 20000ல இருக்குங்க. மேல் லோ பட்ஜெட்ல இது ஒண்ணுதானா? லோ பட்ஜெட்னா பொமரேனியன். இன்னைக்கு பொமரேனியன் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. வாரம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கிறதுல கடையிலேயே மூவ் ஆயிருக்குங்க. கால் பண்ணி எல்லாம் மூவ் பண்ணிடுறாரு. உங்க கடை இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து வச்சேன், சந்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஷாப் எங்க அமைச்சிருக்கீங்க? ஆனா ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நல்லூர்ல இருக்குங்க. நல்லூர்ல காங்கே ரோடு, நல்லூர், முத்திரம்பாளையம் ரோட்ல. ஓகே ஓகே. அதெல்லாம் எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போகுதுங்க. இப்ப ரெகுலரா உங்ககிட்ட இந்த குட்டி கிடைக்குன்னா எந்த குட்டி கிடைக்குங்க? எல்லா குட்டியுமே கிடைக்குதுங்க. நம்ம கிட்ட ரெகுலரா எல்லா குட்டியுமே கிடைக்குங்க. எல்லா குட்டியுமே கிடைக்கும். ஓகே ஓகே, உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கேனிகோர் சர்வர்ல இருக்குங்க இப்ப. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிட்டு. ரொம்ப நன்றி, ரொம்ப தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப